அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தம்ப்நெயில் பார்த்தே வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டு. சிஸ்கா SW200, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Zebronics Fit4220CH அந்த ஒரு ஸ்மார்ட் வாட்ச் தான் பார்த்தீங்கன்னா 2 வாட்ச் வச்சுருக்கோம். ஸோ வந்து இதில் எது பெஸ்ட்டு வாட்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாட்ச் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் வந்து 3 நாளைக்கு யூஸ் பண்ணேன். இந்த ஒரு வாட்ச் பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் யூஸ் பண்ணேன். ஸோ வந்து நான் யூஸ் பண்ண அளவுக்கு பார்த்தீங்கன்னா எது பெட்டரான வாட்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டுமே பெட்டர் தான். பட் வந்து ஒரு சில அட்வான்டேஜ் இதில் இருக்குது, ஒரு சில அட்வான்டேஜ் இதில் இருக்குது. நான் இப்போ வந்து ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வாட்ச் வந்து நீங்கள் வியர் பண்ணியிருக்கீங்க, ஜஸ்ட் வந்து கீழே போடுறீங்க அப்படின்னா, இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே மேலே தான் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா மெட்டல் ஃப்ரேமுக்கு மேலே தான் டிஸ்பிளே இருக்குது. ஸோ வந்து நீங்கள் கீழே போகிறதுன்னு இல்லை, சப்போஸ் ஏதாச்சும் ஒரு செவுத்தில் இப்படி டக்குன்னு அடிக்கிறீங்கன்னா கூட மேக்ஸிமம் டிஸ்பிளே காலி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது. பட் இந்த ஒரு வாட்சில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது, மேலே பார்த்தீங்கன்னா மெட்டல் ஃப்ரேம் இருக்குது. ஸோ வந்து டிஸ்பிளே உள்ளே இருக்குது. ஸோ வந்து நீங்கள் ஒரு செவுத்துலேயே முட்டுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து உடையறதுக்கு சான்ஸ், ஸ்க்ராச் ஆகும். பட் வந்து உடையறதுக்கு வந்து சான்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ கைஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஸ்பிளே ஷோ ஆகும். பார்த்தீங்களா, ரெண்டுலேயுமே ஷோ ஆகுது. நான் ஒர்க் பண்ண அளவுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதில் வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கவே முடியல உண்மையாலுமே. ஸோ இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்குது, இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. ஸோ அதை பார்த்தேன். நீங்கள் வந்து ஒரு ஜாப் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சிஸ்கா வாட்ச் சூட் ஆகிறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஒரு காலேஜ் ஸ்கூல் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஒரு Zebronics வாங்கலாம். ஏன் இதை வேணான்னு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து காலேஜ் போகிறோம், ஸ்கூல் போகிறோம். ஸோ வந்து பெஞ்ச் இருக்கும், டக்குன்னு அடிப்போம். காலியாகி போச்சு அப்படின்னா 2500 போயிடும். சரிங்களா? ஸோ வந்து இது யாராவது ப்ரொஃபஷனல் இருந்தாங்க அப்படின்னா ஜாலியாக ஐடி ஆஃபீஸ் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஒரு வாட்ச் வந்து கண்டிப்பாக எப்படின்னா தாங்கும், லைஃப் வரும். சரிங்களா? ஸோ வந்து இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் டைமு, பேட்டரி பேக்கப், ஏஸ் சூனஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் தான். மற்றபடி இதில் பெரிய ஃபீச்சர்ஸ்னு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா இதுவுமே ஒரு வாட்டர் ப்ரூஃப், இதுவும் வாட்டர் ப்ரூஃப். அவ்வளோதாங்க. இதில் டிஃப்ரென்ஸ் சொல்லணும்னா அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பட்டனே, இதில் டபுள் பட்டன். பட் வந்து இந்த டபுள் பட்டன் பண்ணக்கூடிய வேலையை இந்த சிங்கிள் பட்டனே பண்ணுது. ஸோ வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக இதை பற்றின ஒரு ஒர்க்கை வந்து நான் பண்ணி பார்த்தேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இதுக்கு ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஓகே காய்ஸ், இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்க அந்த பெல் ஐக்கான் இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. பீஸ்.